ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். என்னோட பேலன்ஸ்டான லஞ்ச் பிளேட்டுக்கு நான் என்னெல்லாம் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் லஞ்சுக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ காய்கறிலாம் கழுவியாச்சு, பருப்புலாம் ஊற வச்சாச்சு. இன்ஸ்டன்ட் பாட்டில் ஃபஸ்ட் லேயர் கின்வா அண்ட் ரைஸ் வேக வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி கீரை வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் மணத்தக்காளி கீரை நானாக குக் பண்ண போகிறேன். ஸோ கீரை, அதுக்கப்புறம் மணத்தக்காளியுமே அந்த பச்சை ஃப்ரெஷ் மணத்தக்காளி இருக்குல்ல, அதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு குழம்பும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பைனாப்பிள் இருக்குது, அதை வச்சு நம்ம ரசம் பண்ணலாம். அப்புறம் என்கிட்ட கொஞ்சமாக வேக வச்சு அந்த வெள்ளை காராமணி இருக்குது, அதை வச்சு அதுவும் போட்டு நம்ம குழம்பு தான் வைக்க போகிறோம். அப்புறம் செப்பக்கிழங்கு நான் ஏற்கனவே வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட வேண்டியது தான். ஸோ பருப்பு வந்து சிறுபருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் கீரைக்கு, அந்த மணத்தக்காளி கீரைக்கு தான் பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு பிளானு. ஸோ அதுக்கு நான் வெங்காயம் பூண்டு அதெல்லாம் கட் பண்ணி வேக வைக்கும் போதே போட்டுட்டு போகிறேன். ஸோ மணத்தக்காளி கீரை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் யூஎஸில் இந்தியன் ஷாப்பில் பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் என்னோடய ஸ்டேட்டில் நான் பார்த்தது கிடையாது. இது நாங்கள் பக்கத்து ஸ்டேட்லேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ எப்போ கிடைக்குதோ அப்போ வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மணத்தக்காளி வந்து ஜென்ரலாகவே நம்மளுக்கு உடம்புல இருக்க ஏதாச்சும் இந்த புண்ணுலாம் ஆறுறதுக்கு, உடம்புக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி, இதுக்கெலாம் ரொம்ப நல்ல ஒரு கீரை அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த பருப்பில் வெங்காயம் பூண்டு போட்டிருக்கோம். அடுத்து தக்காளியுமே இதனுடைய போட்டுக்கலாம். அப்புறம் பச்சைப்பயிறு வந்து ஈவினிங் சுண்டலுக்கு தான். நீங்கள் இப்போ எந்த காயினாலுமே கூட்டு பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் பண்ணுற இந்த ப்ரொசீஜர் அதே மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஏன்னா இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து நம்ம மல்டிபிள் லேயர்ஸில் குக் பண்ணும்போது உங்களுக்கு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் உங்கள் நிறையா டைம் அண்ட் எனர்ஜியை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் ஃபஸ்ட்டு லேயர் ரைஸ் அண்ட் கின்வா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ட்ரிவெட் வச்சுட்டு பச்சைப்பயிறு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour அவ்வளோதான் நான் ஊற வச்சுருக்கேன். ஜென்ரலாக பச்சைப்பயிறு வந்து உங்களுக்கு ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஓவர் நைட் ஊற வைக்கிறதுன்ட்டு. இஃப் இன்கேஸ் நீங்கள் எந்த பயிர் வகைனாலுமே நீங்கள் ஒரு நல்ல சூடேற மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hours நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஓவர் நைட் ஊற வச்சா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நைட்டு ஊற வைக்க மறந்துட்டிங்க அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த இன்ஸ்டன்ட் பாட்டு நம்ம ஒரு 15 minutes ப்ரெஷர் குக் மோடில் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே இந்த 3 லேயர்ஸுமே உங்களுக்கு வெந்துடும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பீன்ஸ் இருக்குது. ஏற்கனவே இன்றைக்கி வேண்டிய காய்கறி எடுத்து வச்சுட்டாலுமே எனக்கு பீன்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு நாள் ஆச்சுனாலுமே அது கொஞ்சம் ஸ்பாயில் ஆக சான்ஸ் இருக்கிறதுனால, எனக்கு இன்றைக்கி வந்து டைம் இருக்கிறதுனால இப்போவே நான் அதை ரெடியும் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னொரு டிப் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, எல்லாமே நீங்கள் லாஸ்ட் டே வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும், ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும் நம்ம ஒரு ஷியராக சொல்ல முடியாது. நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிற ஸ்டேஜ் வரது லைட்டாக நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த டைம்லேயே நீங்கள் உங்கள் மீலில் அது இல்லைனாலுமே குக் பண்ணி வச்சுடுங்க. குக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நாள் வச்சு சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு காய்கறியை வேஸ்ட் பண்ணுற சான்சஸ் கம்மியாக இருக்கும். அதே சமயம் காய் இருக்கும் போது நீங்கள் வேறு ஐட்டம்ஸ்லாம் வச்சு, இப்போது ஒரு லஞ்ச் பிளேட்டில் வந்து காய்கறியே நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு எதுவும் எடுக்க மாட்டீங்க. லைக் அப்பளம், ஊறுகாய் அந்த மாதிரி கூட நீங்கள் போக மாட்டீங்க. ஸோ அதனால் காய்கறி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு டைமும் இருக்குது அப்படின்னா அது குக் பண்ணி வச்சுடுங்க. ஸோ எப்படியாவது அதை சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவீங்க. ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் ஆச்சு, உங்கள் மணியும் வேஸ்ட் ஆகாமல் சேவ் பண்ண மாதிரியும் ஆச்சு. நெக்ஸ்ட்டு சேப்பக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் நேற்று வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் ரைஸு எல்லாம் மிச்சதெல்லாம் வேக வைக்கும் போது என்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பேஸில் நான் சேப்பக்கிழங்கு வேக வச்சுட்டேன். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் தோலை எடுத்துகிட்டு பீசஸாக கட் பண்ணி மசாலா போட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட்டில் நீங்கள் வைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து அங்கே கேப் இருக்குது அப்படின்னா, போய் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் வேக வச்சு
யூஸ் ஆகுற மாதிரி இருக்கான்ட்டு பாருங்கள். எனக்கு எப்போவுமே ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ இல்லைன்னா நான் இருக்கிற மாதிரி வச்சுப்பேன். ஸோ வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் மீலுக்கு இல்லை நெக்ஸ்ட் டே குக்கிங்க்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிழங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்ப்ஸ் இல்லையா? ஸோ ஜென்ரலாகவே கார்ப்ஸ் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு குக் பண்ணி சாப்பிட்றதுன்றது நல்லது. கார்போட அளவு வந்து குறையும் அப்படின்னாங்க. ஸோ அதனால எனக்கு போத் வேஸ் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் பண்ணலாம். ஒரு வெஜிடேரியன் வந்து ஒரு பேலன்ஸ்டு லன்ச் பிளேட் சாப்பிட்றதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நிறைய குவான்டிட்டியில் சாப்பிடணும். நல்ல விஷயங்கள்லாம் நிறைய குவான்டிட்டியில் சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு வேண்டிய அந்த எல்லா நியூட்ரியன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரே விஷயத்த ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்றத விட அதை பல வகையாக நீங்கள் வச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், விரும்பியும் சாப்பிடுவீங்க, உடம்புக்கும் நல்லது. ஏன்னா நம்ம ஒரே வகையான ப்ரோட்டீன் சாப்பிட்றத விட அதை டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றது நல்லது இல்லையா? அந்த மாதிரி தான் ஃபைபருமே அப்படி தான், குட் ஃபேட்ஸுமே அப்படி தான், கார்ப்ஸுமே அப்படி தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் குழம்புக்கு தான் கேரட் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மணத்தக்காளியும் கேரட்டும் போட்டு தான் நான் இன்றைக்கி புளிக்குழம்பு வைக்க போகிறேன். ஸோ ஒரு பேனில் ஆயில், கடுகு, சீரகம், பூண்டு, வெங்காயம் போட்டு வதங்கிட்டுருக்கு. அடுத்து நம்ம கேரட்டை கட் பண்ணி போட வேண்டியது தான். ஸோ புளிக்குழம்புனா புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும். இனிப்புக்கு வந்து இந்த கேரட்டும் நம்ம போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம யூஸ்வலாக சாம்பாரில் கேரட் போடுவோம் இல்லையா? பட் புளிக்குழம்புலையும் இல்லை காரக்குழம்புலையும் நீங்கள் போட்டிங்கனாலுமே ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பண்ணதில்லை அப்படின்னா. ஸோ நம்மளோட லன்ச் பிளேட்டில் வந்து ஒரு மினிமம் ஒரு 4 வகையான வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஹெல்தியானது தான். அது வந்து நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி குழம்புல போட்டுருங்க. அப்புறம் வந்து பொரியல், கூட்டு, இல்லை அப்படின்னா ஏதாச்சும் பச்சடி, அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃபார்ம்லேயும் சேர்த்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த பிளேட் வந்து பேலன்ஸ்டாக ஆக்குறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நான் கற்றுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு மினிமம் ஒரு 4 வகையான வெஜிடபிள் என்னோடய லன்ச் பிளேட்டில் இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். அதே மாதிரி கீரையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல எவ்வளோ வகையான கீரை கிடைக்குதோ அத்தனை வகையான கீரையுமே நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லி சாப்பிட முடியல அப்படின்னாலுமே வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3லேருந்து 4 நாள், அட்லீஸ்ட் 3 நாளாவது சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுத்து சேப்பக்கிழங்கு. ஸோ சேப்பக்கிழங்கு வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு அப்படியே தண்ணி குழஞ்ச மாதிரி ஆகிடும் இல்லையா? அதுக்கு காரணம் வந்து நம்ம அதுக்கு நிறைய தண்ணி ஊற்றிருக்கோன்னு அர்த்தம். எப்போவுமே சேப்பக்கிழங்கு ப்ரெஷர் குக் பண்ணும்போது கொஞ்சமாக ஒரு கால்வாசி அது நனைகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து காய் வந்து குழஞ்சி முஷியாக இருக்காது. இந்த மாதிரி நம்மளுக்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாமே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இந்த மணத்தக்காளி புளிக்குழம்புக்கு வந்து இதெல்லாமே வதக்கி அரைச்சி அதையும் சேர்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மணத்தக்காளி லைட்டாக ஒரு கசப்பு இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி வதக்கி அரைச்சி போடும்போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ தேங்காய் வேணும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் போடல. இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் போட்டு நம்மளோட அந்த பச்சை மணத்தக்காளி இருக்கு இல்லையா, அது போட்டு வதக்கிக்கலாம். ஸோ வதக்கிட்டு போடும்போது உங்களுக்கு கசப்பு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். இல்லை எனக்கு அந்த கசப்பு ஓகேனா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக கூட குழம்புல போடலாம். ஏன்னா நம்ம கருப்பு அந்த காஞ்ச மணத்தக்காளியோட இதனோட கசப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இப்போ இந்த சேப்பக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதுக்கு மசாலா போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். வெறும் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேன் ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அவனில் கூடமே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சிங்க. இன்னும் கிறிஸ்பியானா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டோஸ்டர் அவனில் பண்ணும்போது இன்னும் கூட ஆயில் கன்சம்ஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும்.
பேன் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஊற்றி அது அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ இன்னும் ஹெல்த்தியர் வெர்ஷன்னா நீங்கள் தாராளமாக அவன் டோஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள் அப்புறம் கொஞ்சமாக சாம்பார் தூளுமே சேர்த்துருக்கேன். இது தவிர்த்து நீங்கள் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் ஓமம் இதெல்லாமே போட்டோன்னாலுமே டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். நான் கொஞ்சம் மினிமல் சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் ஃப்ளேவர் அண்டு ஹெல்த்துக்குமே நல்லது தான், ஓமம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கூட அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து நல்லாயிருக்கும். மணத்தக்காளி ஒரு 3 மினிட்ஸ் வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் போட்டு லைட்டாக வதக்கி அதை வேக வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதை மூடி போட்டோன்னா கேரட்லாம் நல்லா வதங்கிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற அந்த சேப்பக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பேனில் ஆயில் போட்டு அதை நான் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்தது நம்ம பைனாப்பிள் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வச்சு ஒரு ரசமும் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி மொத்த சமையலுக்கும் வேண்டிய தாளிப்பு தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ப்ளட்டர் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வால்மார்ட்டில் கிடைக்கும். ஒரு 1 பேர் அந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப அடிக்கடி ஸ்டவ் கிச்சன் மெஸ் ஆகுது தாளிக்கும் போதுனா இதை யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் உளுந்து போட்டிருக்கேன். சைடில் வந்து நம்மளோட செப்புக்கிழங்கு ரோஸ்ட்டும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வேலை வந்து கம்மியாக இருந்ததுனால நான் வந்து ஸ்டவ்லேயே வைக்கிறேன். இல்லை அப்படின்னா நம்ம அவன்லேயும் வச்சுக்கலாம். இதே தான் நம்ம ஆயில் மேலே கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ஒரு 20 to 30 மினிட்ஸ், அது உங்கள் அவனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் வேணும் அப்படின்னா அது இன்னும் கூட டைமை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூடவே இருந்து ஆயில் போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுற வேலை கிடையாது ஸ்டவ்வில் இருக்கிற மாதிரி. ஸோ நான் அதுக்கு பதிலாக தான் இன்றைக்கி வந்து நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். நான் யூஸ் பண்ணுறது நான்ஸ்டிக் வந்து செராமிக்கு. ஸோ அது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான ஒரு ஆப்ஷன்றதுனால நான் அது மட்டும்தான் நான் நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இங்கே தாளிப்புக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம். ஸோ இந்த வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் மிச்சம் நெக்ஸ்ட் உள்ளதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ இந்த பச்சை மணத்தக்காளி கேரட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். கேரட் வேக டைம் எடுக்காது, நம்ம மணத்தக்காளியும் வதக்கிட்டோம். ஸோ அதுலேயே பாதி வந்துடும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் அது கொதிச்சா போதும். அது கூட நம்ம பயிறு ஏதாவது நீங்கள் வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து கொஞ்சமாக காராமணி இருந்ததுனால நான் அதை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் உங்களோட இஷ்டம்தான். அப்புறம் தனியாத்தூள். ஸோ இந்த புளிக்குழம்புல கேரட் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்யூஷுவல் காம்பினேஷன் மாதிரி இருக்கும். பட் வந்து இந்த குழம்புல ஒரு லைட் கசப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும் கேரட்லேருந்து, அதுக்கப்புறம் புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும். ஸோ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் அந்த கேரட்டோட லைட் ஒரு ஸ்வீட் டச் இருக்கு இல்லையா, ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணதில்லைன்னா ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராகவே பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு காய்கறியும் நிறையா சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு, அப்புறம் புளி அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி வந்து நீங்கள் குழம்பு எந்த அளவுக்கு கட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருப்பேன். அப்புறம் புளி. இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்.
அதுக்குள்ளே நம்ம பைனாப்பிள் ரசம் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம நார்மலாக பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான். மிளகு, சீரகம், பூண்டு. ஸோ இதில் பைனாப்பிள் போட்டிருந்தாலும் உங்களுக்கு பைனாப்பிள் ஃப்ளேவரும் இருக்கும், லைட்டாக வந்து ஒரு இனிப்பும் இருக்கும். ஸோ எல்லா டேஸ்ட்டுமே அகெயின் இதுலேயுமே இருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ரசமாக இருக்கும். பூண்டு போட்டுட்ட பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் பைனாப்பிள் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, அது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கா இல்லை புளிப்பாக இருக்கான்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தக்காளியை வந்து கொஞ்சம் கூட குறைச்சல் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நான் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு சுற்றிக்கலாம். எனக்கு வந்து இந்த ரசம் பவுடர் கான்செப்ட் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு போடுறது தான், அதுவே வந்து நல்ல வாசனையாக டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ ரசம் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை, இந்த ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் அரைச்சி போட்டு பண்ணிங்கனாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட தாளிப்பு ஒரு ஸ்டவ்வில் வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த ரசத்துக்கு. கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம தாளிப்பு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் நான் இதில் கடுகு போடல, ஏற்கனவே இருக்கிறதுல அதுலேருந்து நான் எடுத்துக்க போகிறேன். யூஸ்வலாக வந்து ரசத்துக்கு வெங்காயம் தேவையில்லை, பட் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற தாளிப்பில் வெங்காயம் இருக்கு இல்லையா, தட்ஸ் ஓகே நம்மளுக்கு. அதனால ஃப்ளேவர் டேஸ்ட் ஒன்றும் பெருசாக மாற போகிறதில்ல. நான் அப்படியே அந்த தாளிப்பை எடுத்து போட்டுக்க போகிறேன். அடுத்து காஞ்ச மிளகாய். ஸோ இந்த மஞ்சத்தூள் அண்ட் பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி குழம்புல அந்த மாதிரி மேலே போடுறத விட இந்த மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு இன்னுமே அப்சர்வ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுதான் பெட்டர் வே ஆஃப் டேக்கிங் டர்மரிக் அண்ட் ஹிங். ஸோ அதனால் வந்து ஆயிலில் எப்போவுமே போட்டு பொரிக்கிற மாதிரி பார்த்துட்டு அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜென்ரலாக நம்ம வந்து ஆயிலில் போட்ட விஷயம் வந்து அதோட நியூட்ரியன்ஸ் போயிடும் அப்படின்னு நான் நினைப்போம் இல்லையா, பட் இது ரெண்டும் கண்டிப்பாக ஆயிலில் ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி கொதி விட்டுடலாம். ஸோ நீங்கள் வந்து பைனாப்பிள் ரசம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லெமன் ஜூஸ் போடுவாங்க. இல்லை லெமன் இல்லை அப்படின்னா நீங்கள் புளி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி லெமன் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி பைனாப்பிளை ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா அதுக்கு முன்னாடியே போட்டு ஒரு கொதி விட்டோன்னா சம்டைம் கசப்பாக சான்சஸ் இருக்குது. அகெயின் பைனாப்பிள் ஒரு ஃப்ரூட் தானே, அது வந்து நம்மளுக்கு குக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்மளோட செப்பக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம மணத்தக்காளி கீரை கூட்டு அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கிட்டோம். இந்த பேனில் வந்து நம்ம வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கலாம். ஸோ இது கட் பண்ணி போட்டோன்னா நம்மளுக்கு இந்த கூட்டுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் அப்படியே முழுசாகவே போட்டேன். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கேன். கீரையை வந்து மோஸ்ட்லி மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம மூடி எதுவும் போடாமல் அப்படியே ஓப்பன்லேயே அது வேகட்டும். அடுத்து நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தாளிப்பு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட கேரட் அண்டு மணத்தக்காளி காய் இருக்கு இல்லையா, அந்த குழம்பு ரெடி ஆகிடும். காராமணியும் போட்டிருக்கோம். ஸோ இந்த குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுருந்தோம் இல்லையா சேப்பக்கிழங்கு. இந்த சேப்பக்கிழங்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஏன்னா எனக்கு அங்கே ஸ்பேஸ் இருந்ததுனால ஏற்கனவே வேக வச்சதில் தான் இன்றைக்கி நம்ம சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம கூட்டுக்கான பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பச்சைப்பயிறு. ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்கு, இல்லை மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அடுத்த நாள் நான் குழம்புக்கும் இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்கு கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெடிலி அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேறு ஆப்ஷன், ஒரு ஜங்க் ஆப்ஷனுக்கு பதிலாக இந்த ஆப்ஷனில் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்மளோட கின்வா அண்ட் ரைஸுமே ரெடி ஆகிடுச்சு.
இது நான் எப்பவும் சொல்கிற மாதிரி அது வார்மாக சூடாக இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அது உதிரியாகவே இருக்கும். நான் வச்சுருக்கிற இந்த அளவு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 2 மீலுக்கு 2 பேருக்கு வரும். ஸோ அதனால் இன்றைக்கி வேண்டியதை சாப்பிட்டு மிச்சத்தை நல்லா ஆற வச்சு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். அப்புறம் நம்ம பருப்பும் நல்லா சாஃப்டாகவே வெந்துடுச்சு. லைட்டாக மசிச்சுட்டு நம்ம கீரையோட சேர்த்தே வேக வச்சிடலாம். மணத்தக்காளி கீரைக்குனே ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அது பருப்போடு சேரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பொரியலாக பண்ணோம் அப்படின்னா ஒரு கசப்பு தெரியும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு பயரோடு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை தேங்காய் கொஞ்சம் நிறையா போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அதில் லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும் இல்லையா, அது வந்து குறைச்சிக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கீரை கசந்துச்சுன்னா சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இல்லை இந்த மாதிரி பருப்போடு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற கசப்பு எதுவுமே தெரியாது. அதே மாதிரி நம்ம பருப்பும் கீரையும் சேர்த்து சாப்பிடும்போது அது நம்மளுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக சாம்பார் தூள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி நம்மளுக்கு அது தேவைப்படாது. உங்களுக்கு இது இன்னுமே டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா தேங்காய், சீரகம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி அதுலேயும் சேர்த்துக்கலாம். இன்னுமே டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேண்டிய கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்துட்ட பிறகு நம்ம வச்சுருக்கிற அந்த தாளிப்பு போட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட மணத்தக்காளி கீரை கூட்டுமே ரெடி ஆகிடும். இப்போ ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும் இல்லையா, உப்பு போட்டுட்டோம். பைனாப்பிளை அரைச்சி வச்சிடணும்ல, அதை சேர்த்துக்கலாம். கொதி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு தான் நான் பைனாப்பிள் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி ரசத்துக்கு வந்து நான் லெமன் ஜூஸ் தான் சேர்க்குறேன். அதனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பைனாப்பிள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் நம்ம புழிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பைனாப்பிள் ரசம் சூப்பராக இருக்கும். இது வந்து செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாரும் இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா. கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போது நம்மளோட பைனாப்பிள் ரசமும் ரெடி. ஸோ சமைச்ச கையோடு அது வந்து ஒரு கரெக்டான கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் அப்படின்ற போது அதை எடுத்து சூடு பண்ணவும் ஈஸியாக இருக்கும். சமைக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை ஸ்டோர் பண்ணுறதுலையும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் காமிச்சோம் அப்படின்னா நம்ம ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகாமல் அடுத்த நாளைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் பீன்ஸ் என்னோடய இன்றைக்கி லன்ச் மெனுவில் இது இல்லை தான். பட் பார்த்திங்கன்னா பீன்ஸ் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே நான் வச்சேன்னா இதோட இன்னும் கூட ஸ்பாயில் ஆக சான்ஸ் இருக்குன்றதுனால இன்றைக்கி எனக்கு டைம் இருக்குது. அதனால் இன்றைக்கே நான் பொரியல் பண்ணி வச்சிட போகிறேன். ஸோ நாளைக்கு அடுத்த நாளைக்கு இல்லை நெக்ஸ்ட் மீலுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை இப்போ தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா இதில் பாதி வேஸ்ட்டு தான் ஆகும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக ஆயில், காய் கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா இது குழையாமல் இருக்கும். அதே மாதிரி பீன்ஸ் காயோட கலரும் அவ்வளோ சீக்கிரத்தில் சேஞ்ச் ஆகாது. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை வேக வச்சுருவோம். அடுத்து நம்மளோட கீரை கூட்டுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஆறிட்டு பிறகு நான் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிடுறேன். ஸோ பருப்பு இந்த மாதிரி கூட்டு வகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க கொஞ்சம் அப்படின்னா அதை வந்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு கைப்படாமல், அதாவது அன்றைக்கி சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த யூஸ் பண்ண மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோட தனியாக கையே போடாமல் தனித்தனி பாக்ஸில் அடுத்த நாளைக்குள்ளே அது வச்சிட்டிங்கன்னா இது வந்து இன்னுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பராத்தா தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த பன்னீர் ஏற்கனவே என்கிட்ட கிரேட் பண்ணி வச்சுருந்தேன். என் பையனுக்கு காலையில் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதே தான் எங்களுக்கு இன்றைக்கி டின்னரு, அவனுக்குமே அதே தான் டின்னர். பன்னீர் பராத்தா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். பன்னீர் திருவிட்டு அதுக்கப்புறம் உப்பு, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, கொஞ்சமாக கரம் மசாலா
இது எல்லாத்தையும் பச்சையாகவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கிறேன். இது நல்லா மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1 hour நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கூட அந்த ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும். காரம் வந்து உங்களோட விருப்பத்துக்கு தான். இதை விட ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு வந்து நம்ம பராத்தாக்கு மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி தான் சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு அதையுமே நீங்கள் ஒரு 1-2 hours கழித்து நம்ம போடும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும் அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அது ஆப்வியஸாக சாஃப்டாகவும் இருக்கும். சப்பாத்தி திரட்டும் போது நீங்கள் இந்த சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா, அந்த கீழே வச்சு போடுற கட்டை, அது கூட நம்மளோட கவுண்டர் டாப்பில் மூவ் ஆகும், அப்படியே பட்டு பட்டு அடிக்கும் இல்லையா. ஸோ அப்படி இன்னும் கூட ஈஸியாக உங்களுக்கு ஈஸியாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சிலிக்கான் மேட் இருந்துச்சுன்னா அதில் போட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சிலிக்கான் மேட் உங்களுக்கு ஸ்லிப்பும் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு சப்பாத்தியை ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணுறது, இந்த ட்ரை ஃப்ளார்லாம் நம்ம கவுண்டர் டாப்பில் பட்டு அதை க்ளீன் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இந்த சிலிக்கான் மேட்டை நீங்கள் கையிலையும் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டிஷ் வாஷர் போடும்போது அதுலேயும் போட்டுடலாம். அடுத்த நாள் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த ஸ்டஃப்டு பன்னீர் பராத்தாக்கு வந்து நம்மளுக்கு தொட்டுக்க பெருசாக எதுவும் தேவை இருக்காது. வேணும்னா நீங்கள் ஏதாச்சும் தயிர் இல்லை வந்து பெரியவங்கன்னா பிக்கிள் ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம். பட் எங்கள் வீட்டில் எதுவுமே இது கிடையாது, ப்ளைனாக தான் சாப்பிடுவோம். அந்தளவுக்கு உள்ளே இருக்கிற ஃபில்லிங்கே டேஸ்டியாகவே இருக்கும். இப்போது உள்ளே வச்சு திரட்டி நம்ம கல்லில் போட்டு எடுக்க வேண்டியது தான். ஸோ கல்லில் போடும்போது கொஞ்சம் மிச்ச சப்பாத்தியோட இதுக்கு டைம் எடுக்க செய்யும். ஸோ அதனால் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம ஆயில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஆயிலை விட கீ கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது பராத்தா சாஃப்டாகவே இருக்கும். ஈவன் லஞ்ச் பாக்ஸுக்குமே சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ மீன்வைல் நம்மளோட பீன்ஸ் காயுமே வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ காய்க்கு ஃப்ளேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொரியல் பொடி இருக்கு இல்லையா, அதுதான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வச்சுருப்பேன். ஒன்றும் பொரியல் பொடி போடுவேன், இல்லைன்னா தேங்காய் சீரகம் பச்சை மிளகா அந்த மாதிரி போடுவேன். இல்லை அப்படின்னா பொரியல் பொடி கொஞ்சம் கொஞ்சம் தேங்காவும் போடுவேன். ஸோ அன்றைக்கி நம்மளுக்கு அந்த காய் எவ்வளோ டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகா அதையும் சேர்த்துருக்கேன். போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes இது வதங்குச்சுன்னா நம்மளோட பீன்ஸ் பொரியலுமே ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம பன்னீர் பராத்தாக்கு கல் சூடு பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் கல்லுன்றதுனால ஒரே டைமில் 2 போட்டு எடுத்துடலாம். நான் இதுலேயே தான் தோசையும் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து நின்று பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா எல்லாமே பெருசு பெருசாக தோசைலாம் ஊற்றினோன்னா 2 தோசை தாராளமாகவே போதும். இந்த மாதிரி சப்பாத்தி பராத்தானா நீங்கள் ஒரே டைமில் 2 போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். கரண்ட்டுமே அதே தான் எடுக்கும். ஸோ நம்மளோட டின்னருக்கான வேலையுமே முடிஞ்சது. இப்போ நம்ம லஞ்சுக்கு பண்ணது எல்லாமே நான் ஏற்கனவே கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். அது வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம மிச்சதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். ஸோ ரைஸ் கின்வா, அதுக்கப்புறம் நம்மளோட குழம்பு, அதுவும் நான் 2 பாத்திரத்துலேயே வச்சுருக்கேன். இது வந்து இன்றைக்கி இப்போ சாப்பிட, இது வந்து நாளைக்கு சாப்பிட. அப்புறம் சேப்பக்கிழங்கு ரோஸ்ட், சாலடுக்கு வந்து கியூக்கம்பர், அப்புறம் மணத்தக்காளி கீரை கூட்டு, பீன்ஸ் பொரியல், அப்புறம் பைனாப்பிள் ரசம். அடுத்து ஈவினிங் ஸ்நாக்குக்கு பச்சைப்பயிறு, அது மீதி அது வந்து ஃப்ரிட்ஜுக்கு போய்டும். இது வந்து ஸ்நாக்குக்கு பச்சைப்பயிறில் கூட வெங்காயம் கொத்தமல்லிலாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இந்த சேப்பக்கிழங்கு நம்ம அகைன் அடுத்த நாளைக்கு வச்சுப்போம். அப்புறம் பன்னீர் பராத்தா டின்னருக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாலே ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.